காலம் முழுவதும் ஒருத்தருக்கு சாதகமாக இருந்துடாதுங்க. சில நேரங்களில் மனுஷன் உயிர் பிழைப்பதற்காகவே ஓட வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி தப்பித்து வாழ வேண்டிய சூழ்நிலை குறிப்பாக ஒரு மாபெரும் வீரனாக கொண்டாடப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்டதுனாக்க அதுவே ஒரு பெரிய மனவேதனை. ஆமாங்க, ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான படை வீரர்களை கட்டளையிட்டு வழிநடத்திய ஒரு மாவீரன் தாங்க பாம்பே. அப்படிப்பட்ட பாம்பேக்கு எனக்கு அடைக்கலம் வேண்டும் என்று நாடை விட்டு நாடு சென்று ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சுங்க. ஆமாங்க, அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது பாம்பேக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம் சீசன் 1 ரோம் அத்தியாயம் 8 சீசரிடமிருந்து தப்பி ஓடிய பாம்பே, பாம்பேஸ் எஸ்கேப். ஜூலியஸ் சீசர் ரூபிகா நாட்டை கடந்த உடனே ரோம்ல உள்நாட்டு போர் துவங்கியது. சீசர் என்ன பண்ணாரு, வேகமா ரோமை நோக்கி முன்னேறினாரு. அவர் வரதை தெரிஞ்சுக்கிட்ட பாம்பேயும் செனட் உறுப்பினர்கள் மற்றவர்களும் இனிமேல் இந்த ஊர்ல இருந்து பிரயோஜனப்படாது, இங்க இருந்து நம்மளால சண்டை போட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆதரவாளர்களுடன் வேற வேற பகுதிக்கு சிதறி போனாங்க. பாம்பே சென்ற இடம் கிரீஸுங்க. ஏன்னா கிரீஸ்ல அவருக்கு நல்ல ஆதரவாளர்கள் இருந்தாருங்க. கொஞ்சம் அவருக்கு நல்ல நண்பர்களும் ஒரு நல்ல செல்வம் நிறைந்த நண்பர்கள் அவருக்கு அங்கே உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க. பாம்பேயோட இன்னொரு சில படைப்பிரிவினர்கள் அவருக்கு ஆதரவாளர்கள் சில பேர் என்ன பண்ணாங்க, ஸ்பெயினை நோக்கி போயிட்டாங்க. சீசர் என்ன பண்ணாரு, முதல்ல ஸ்பெயினில் போயிட்டு பாம்பேயோட முக்கியமான ஆதரவாளர்களை அடக்கிட்டு அங்கேருந்து அவருடைய கிரீஸை நோக்கி புறப்பட்டார். சீசர் கிட்டக்க நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பார்க்கணும். சீசர் ஒரு அவருக்கு அடுத்து என்ன பண்ணணும், ஒரு எதிரி பலவீனப்பட்டு விட்டா அதோடு நம்ம நிறுத்திவிட முடியாது. அவனை தொடர்ந்து முழுமையாக அழிச்சு விட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எப்போதுமே அவருக்கு இருந்தது. இது பொதுவாகவே ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம், ஒரு வீரனுக்கு, ஒரு போராளிக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். இந்த ரெஸ்ட்லெஸ் மைண்ட் செட், ஒரு தலைமைத்துவ மனநிலை, இது ஒரு ரொம்ப முக்கியமாக பல அரசர்களிடமும் பல போராளிகளிடமும் நம்ம பார்க்கலாம். சீசர் பாம்பே பலவீனப்பட்டுட்டாரு, அவரை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கல. என்னைக்காவது ஒரு நாள் எழுந்து வந்தால் நமக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு ஜாகிரதை உணர்வுடன் அவரை நோக்கி சென்றார். பேட்டில் ஆஃப் ஃபார்சலஸ் அப்படின்னு ஒரு இடத்துல கிரீஸில் ஒரு பெரிய போர் நடந்துச்சுங்க, பாம்பேக்கும் சீசருக்கும். அந்த போரில் பாம்பே தோற்கடிக்கப்பட்டார். பாம்பே மீண்டும் தப்பினார். முதலில் அவர் சென்றது லெஸ்பாஸ் என்ற ஒரு கிரேக்க தீவு. அங்கே தான் அவரோட மனைவி கார்னேலியா மெட்டிலா அப்படின்றவங்க இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு, அவங்க பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு கப்பலில் மெடிட்டரேனியன் கடல் வழியாக எகிப்தை நோக்கி தப்பிச்சு போனார். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு காலத்தில் பாம்பே டால்மி அப்படின்ற ஒரு அரசருக்கு, எகிப்துடைய அரசருக்கு மக்கள் அவரோட சுற்றி இருந்தவங்க ஏற்படுத்தின கிளர்ச்சியில் அவரை காப்பாற்றி அவரை அரசமைக்கிறதுக்கு உதவினார். ரோம் படையினர் ஆதரவை கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அதனால் அந்த டால்மி வம்சம் அவங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிட்டு இருந்தார். இந்த டால்மி வம்சம் யார் அப்படின்னாக்கா, ஒரு அலெக்சாண்டர் கிரீக்கை எகிப்தை கைப்பற்றின பொழுது அவருடைய தளபதிகளை ஆட்சி செய்ய விட்டுட்டு போனார். அந்த தளபதிகள் வம்சத்தில் அரச வம்சமாக மாறி டால்மி வம்சம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு வந்தது. பாம்பே எகிப்தை நோக்கி போகும்பொழுது அவர் ஒரு பெரிய நம்பிக்கையோடு தாங்க போனார், அந்த ஊர் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு. ஆனால் எகிப்தில் அவருக்கு காத்து கொண்டு இருந்தது ஒரு பெரும் துரோகம். ஆம், அது என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம் சீசன் 1 ரோம் அத்தியாயம் 8. நன்றி, வணக்கம்.